ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இப்போ நாம் செய்ய போகிற ஸ்வீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நான் சம அளவு எடுத்துருக்கேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துடுறேன். உப்பு ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துடுறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த சர்க்கரை கரைசலை நான் மாவில் சேர்த்துக்கிறேன். மாவை நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மாவை கரைச்சிக்கிறேன். மாவு இந்த அளவுக்கு திக்கான பதத்துக்கு நம்ம கரைக்கணும். இவ்வளோ கெட்டியாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 2 பெரிய வாழைப்பழம் எடுத்து இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக ரவுண்டாக இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் வாழைப்பழமாக இருக்கட்டும், இல்லை பச்சை வாழைப்பழமாக கூட இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பழம் கிடைக்குதோ அந்த வாழைப்பழத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துருக்கிற வாழைப்பழத்தை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவில் போட்டு மாவு ஃபுல்லாக வாழைப்பழத்தில் நனைகிற அளவுக்கு நம்ம நல்லா முக்கி எடுத்து இப்படி ஸ்பூனில் கூட எடுத்துக்கலாம், இல்லை கையில் கூட நம்ம எடுத்து போடலாம். இது போல் எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டால் கரெக்டாக குக் ஆகி வரும். எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும். அதனால் நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் எடுத்துடுறேன். நான் மாவில் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்து நீங்கள் கரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழத்தை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம செஞ்சிட்டோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் எடுக்காது. ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து குட்டீஸ் வரத்துக்குள்ளே நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். இது ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான ரெசிபி தான். உள்ளே நம்ம வாழைப்பழம் தான் வச்சுருக்கோம். அதனால் நல்லா ஹெல்த்தியாக, டேஸ்டியாக, ஸ்வீட்டாக, சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.